வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன். ஒரிஜினல் ஹிந்து கல்ச்சர் நரிக்குறவர்கள் பண்புகள் பற்றி மகாபெரியவாளின் நீண்ட விளக்கம். அந்த விளக்கத்தை பற்றினது தான் இந்த பதிவு. அவர் அப்படி என்ன விளக்கம் சொல்கிறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போலகம் கோபால ஐயர் என்பவர் ஸ்ரீமடத்தின் தொண்டர். மகாபெரியவாளிடம் அதீதமான பக்தியுடையவர். திண்டுக்கல் அருகில் உள்ள சிறுமலையில் ஸ்ரீமடத்திற்கு சொந்தமான தோட்டம் இருக்கிறது. ஒரு தடவை எஸ்டேட் மேற்பார்வைக்காக சிறுமலை சென்று திரும்பி வரும்போது சுமார் 500 மலை வாழைப்பழங்களை கொண்டு வந்து மகாபெரியவாளிடம் சமர்ப்பித்தார். மடத்து எஸ்டேட்டில் விளைந்த பழம் மகாபெரியவாளுக்காக கொண்டு வந்திருக்கேன் என்று சொன்னார். மகாபெரியவா ஒரு சீப்பில் இருந்து ஒரு பழத்தை மட்டும் எடுத்து தன் மடியில் வைத்து கொண்டார்கள். மகாபெரியவாளுக்கு நேர் எதிரில் 300 அடிக்கு அப்பால் நரிக்குறவர்கள் கூட்டம் தங்கியிருந்தது. சமையல், சாப்பாடு, தூக்கம் எல்லாமே மரத்தடியில்தான் நரிக்குறவர்களுக்கு. கார்வாரை கூப்பிட்டார்கள் மகாபெரியவா. இதோ பாரு, எல்லா மலைப்பழமும் பக்தர்கள் கொண்டு வந்த கல்கண்டு, திராட்சை, தேங்காய், மாம்பழம், சாத்துக்குடி, கமலா எல்லாத்தையும் மூட்டை கட்டி நரிக்குறவர்கள் கிட்ட கொடுத்துட்டு வா அப்படின்னார். ஸ்ரீமடத்தில் தங்கியிருந்த அனந்தானந்த சுவாமிகள் என்ற துறவி அப்போது அங்கு இருந்தார். அவருக்கு இப்படி எல்லாவற்றையும் மொத்தமாக நரிக்குறவர்களுக்கு கொடுப்பது நியாயமாக படவில்லை. இது என்ன புது பழக்கம், இவ்வளவு பழங்களையும் குறவர்களுக்கு கொடுக்கணுமா என்று கேட்டார் மகாபெரியவாளை பார்த்து. மகாபெரியவா நிதானமாக பதில் சொன்னார்கள். நாம் எல்லோரும் நமது கலாச்சாரத்தை மாற்றிக்கொண்டு விட்டோம். கிராப்பு, டிராயர், ஷர்ட்டு, மீச, ஹோட்டல், டீ கடை, சீமைக்கு போவது எல்லாம் வந்துடுது. பாரத கலாச்சாரமே போயிடுத்து. ஆனால் ஏழைகளான இந்த நரிக்குறவர்களை பாருங்கோ. அவளோட சிகை, ட்ரெஸ், பழக்க வழக்கம், பரம்பரையாக வந்த பாசிமணி மாலை, ஊசி விற்பது, இது எதையுமே அவள் விடலை. கூடிய மட்டும் திருடமாட்டா. குரத்திகள், கற்பை காக்கிறவர்கள், அந்த ஜாதிக்குள்ளேயே கல்யாணம், மறுநாளை பற்றி கவலைப்படுறதே இல்லை. வெட்ட வெளியில் சமையல், சாப்பாடு, தூக்கம், இது வரைக்கும் அரசியல்லையும் ஈடுபடலை. அதனால் சுயநலம், கெட்ட புத்தியே வரல. குடும்ப கட்டுப்பாடு மகா பாவம், அதை அவள் செஞ்சுக்கிறதே இல்லை. நாடோடிகள், அன்றன்று சாமான் வாங்கி சமையல், இவர்கள்தான் ஒரிஜினல் ஹிந்து கல்ச்சரை இன்றைக்கும் வரை கடைபிடித்து வருகிறார்கள். பழங்கால ரிஷிகள் போல கவலை இல்லாமல் வாழ்கிறார்கள் என்று கூறினார் மகாபெரியவா. அந்த கிராமத்திலிருந்து மகாபெரியவா புறப்பட்ட போது 100 கணக்கில் நரிக்குறவர்கள் வழி அனுப்ப வந்தார்கள். 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் அவர்களை ஆசீர்வதித்து திரும்பி போகச் சொன்னார்கள் மகாபெரியவா. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.